கையை நீட்டி பிச்சை எடுக்கும் போது தான் நமக்கு புரிஞ்சது நம்ம ஓடிட்டு இருக்கிற ஓட்டம்லாம் எவ்வளோ அர்த்தமில்லாதது அப்படின்னு. ஒரு காலத்துல இந்த இசை வெளியீட்டு விழானா அப்படி இருக்கும். நமக்கு ரொம்ப பிடித்த நடிகர்கள்லாம் வந்து பேசுவாங்க, அதுவும் மோட்டிவேஷனா பேசுவாங்க. எக்ஸ்ட்ரா புகழக்கூடாது, எக்ஸ்ட்ரா திட்டக்கூடாது. அங்க ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாயி அவன் லீடரா மாறுவான். வாழ்க்கையில நான் அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. சொல்லும்போது நமக்கே ஒரு நம்பிக்கை வரும், நரம்பெல்லாம் பொட்டச்சிக்கிட்டு வரும், ஏதாவது வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு தோணும். இப்ப நடக்கிற இசை வெளியீட்டு விழாவெல்லாம் ரொம்ப கலாய்க்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப சிரிப்பா இருக்கு. இப்ப நாங்க அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, 23 வருஷமா என் கூடயே வந்த என் கம்பெனியன்ஸ். படத்துல தான் நடிப்பாங்கன்னு பார்த்தா இசை வெளியீட்டு விழாவிலையும் அதிகமா நடிக்கிறாங்க. சீக்கிரம் சொல்லுப்பா, ஐடியா இல்லாம ஒரே டென்ஷனா இருக்கு. இசை வெளியீட்டு விழாவும் நம்ம குபேரா தனுஷை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க, மறக்காம சக்தி எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் கொஞ்சம் பேட் பாய் சார். இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டாட். நம்ம தனுஷ் குபேரா படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் என்னென்னமோ பேசியிருப்பாரு. ரொம்ப கோபப்பட்டு ஆக்ரோஷமா என்னுடைய எதிரிகளை அழிக்க போறேன், என்னை அழிக்க முடியாது அப்படி இப்படின்னு பேசியிருப்பாரு. அந்த வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்லாம் படிக்கும்போது சிரிப்பா இருந்துச்சு. அப்படியான கமெண்ட்ஸை இப்போ சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. படம் ஓடணும் அப்படின்னு நீங்க பேசுறது வாஸ்தவமான பேச்சு தான், ஆனா இதுல பலியாகிறது அப்பாவி மக்கள். ஏதாவது சொல்லுங்கய்யா, போற ஒருத்தரை புடிச்சு வச்சு வந்து நிக்க முடியல. எனக்கு என்னமோ நம்ம தனுஷோட இசை வெளியீட்டு விழால பேசுனதை பார்த்த பிறகு எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு. உங்களுக்கு எப்படி? இது எல்லாருக்குமே இருந்துச்சு தான். ஏன் இவர் இப்படி பண்றாரு, அவரு மாதிரியே பேசுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அதுல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, வாழ்த்துக்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் உங்க வாய் வந்து கோணிக்கிட்டு இருக்குது, அவரு மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருனா யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எல்லாம் மாயை மாயைன்னு சொல்றீங்க, ஆனா யாருக்குமே இந்த நல்லதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க, இந்த தானம் தர்மம்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பாரு. அது கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பாரு, அதுவும் மாயை அப்படின்னா. இப்படி நம்ம தனுஷோட இசை வெளியீட்டு விழாவில் நம்ம தனுஷ் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு கமெண்ட் வந்தது. என்னதான் தனுஷ் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாலும் நாங்க தளபதி விஜய ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மைதான் இல்ல, அவராவது நல்லா பேசியிருப்பாரு. கதிரேசன் எங்க இருக்கீங்க? இங்க உடனே வாங்க, எல்லாருக்கும் உங்களை தான் காட்டணும். கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா நடந்தா, கங்கா சந்திரமுகியாவே மாறிட்டா அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அவர் என்ன சொல்றாங்கன்னா, சூப்பர் ஸ்டாரா இருந்தாரு, சூப்பர் ஸ்டாரா தன்னை நினைச்சுக்கிட்டாரு, சூப்பர் ஸ்டாராவே மாறிட்டாரு. ஏன்னா தனுஷ் பேசின பேச்சு எல்லாமே அப்படியே சூப்பர் ஸ்டார் பேசுற மாதிரியே இருந்துச்சு. நிறைய பேர் கலாய்ன்னு கலாய்ச்சாங்க. தனுஷ் நீங்களா பேசுங்க, ஏன் மற்றவங்க மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ தெரிஞ்சிருக்கும் யார் அவருன்னு. இவ்வளவு ஆக்ரோஷமா, இவ்வளவு கோபமா தனுஷ் இருக்கிறதுக்கு காரணம் யாரு, யார் அவர் இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டா, மறைமுகமா இவங்களெல்லாம் சொல்லியிருக்காரு. யாருன்னா, முதல்ல நயன்தாரா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. அதுக்கு பிறகு நம்ம சிவகார்த்திகேயன். பாவங்க, சிவகார்த்திகேயன் என்னங்க பண்றாரு, அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு படம் நடிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே போய்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம தனுஷ் அவரையும் விட்டு வைக்கல. அடுத்து ரொம்ப ரொம்ப பாவமான ஆள்னா நம்ம எஸ்டிஆர் தான். அவர் என்னங்க பண்ணாரு, அவர் பாட்டுக்கு இருக்காரு. அவரே பாவம் தக் லைஃப்ங்கிற ஒரு படத்தை நடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு தான் உண்டு தான் வேலைன்னு இருக்காரு. ஆனா அவரையும் விட்டு வைக்காம அவரையும் கலாய்ச்சிருக்காரு. அழுதுருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஆளு. இது நான் சொல்ல, சமூக வலைத்தளங்கள் பக்கம் போனாலே தனுஷ் இவங்களை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில இந்த ஆடியோ லான்ச்சிங்கிறது ரொம்ப கிரிஞ்சா ஆயிருச்சு. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. அதாவது படம் வர முன்னுக்கே
படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் எப்படியோ இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் படம் வந்த பிறகு அது அப்படியே இல்லாமல் போயிடும். அப்படி நிறைய படங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். கங்குவா, இந்தியன் 2, நம்ம தக் லைஃப், மறக்க முடியுமா, இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி தான் இந்த குபேரா படமும் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் குபேரா படம் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கு. தனுஷோட நடிப்பு வேற லெவல். என்னதான் தனுஷ் அந்த ஆடியோ லான்ச்சில் என்னென்னமோ பேசியிருந்தாலும் அவருடைய நடிப்புல கொஞ்சம் கொஞ்சமா அவர் வளர்ந்துக்கிட்டே தான் போறாரு அப்படிங்கிறத இந்த குபேரா படம் பார்க்கும்போது தெரியுது. இப்படி திறமையான நம்ம நடிகர் தனுஷ் பேசாம கொஞ்சம் வாய் அடக்கி இருந்தார்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதான் சொல்லுவாங்கல்ல, வளரும் போது கொஞ்சம் பணிவா இருங்க, அது ரொம்ப நல்லோன்னு. தனுஷ் இந்த விஷயங்கள்லாம் குறைச்சிக்கிட்டாருன்னா அது அவருக்கும் சரி, அந்த ஆடியோ லான்ச்சை பார்த்தவங்களும் சரி, நமக்கும் சரி நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி, இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். குபேரா படம் வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க. சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல. இப்படி ஒரு தக் லைஃப் மாதிரி இல்லை, ஆனால் ஒரு கலவையான விமர்சனங்கள்ல நம்மளுடைய குபேரா படம் வந்திருக்கு. இந்த விஷயங்கள்லாம் தாண்டி நீங்களும் நம்மளுடைய தனுஷோட இசை வெளியீட்டு விழாவில் பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அதே மாதிரி குபேரா திரைப்படமும் பார்த்துருப்பீங்கல்ல. உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சக்தி FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.